சொல்லதே கருணை தானே. எந்த அடிப்படையில்? கருணை அடிப்படையில் தான் கொடுக்குறோம். எல்லாருக்குமே வழங்கப்படுமா? ஆமா, அனைத்து குடும்பத்தான போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்படுதான். ஏற்கனவே நிதிச்சுமை அதிகமாக 10 லட்சம் கோடி 6 கோடி கடன்களுக்கு போட்டு நம்ம விமர்சிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னும் நிதிச்சுமை அதிகரிக்க போறோம். அதை எப்படி சமாளிக்க போறோம்? இந்த நீங்களும் வரி ஏற்ற போறீங்களா? வருவாய் உயர்த்துறது வரி அது இப்ப எல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி விஷம்போல் ஏறி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். அதேபோல் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு சொத்து வரி, வீட்டு வரி, மின் கட்டணம், குடிநீர் வரி போன்ற பல வரிகள் இந்த அரசால் உயர்த்தப்பட்டுள்ளது. இதனால் மக்களின் அன்றாட குடும்ப சுமை பன்மடங்கு அதிகரித்து விட்டது. எனவே மக்களின் சுமையை குறைக்கும் வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கருணை தொகையாக 10,000 ரூபாய் வழங்கப்படும். சொல்லதே கருணை தானே. எந்த அடிப்படையில்? கருணை அடிப்படையில் தான் கொடுக்குறோம். அதுதான் அந்த வாக்கியமே. ஆமா, அனைத்து குடும்பத்தான போட்டுக்கிறோம். குடும்பத்திற்கு வழங்கப்படும் கொடுத்துக்கிறோம். ஒரு முறைதான் வழங்கப்படும். இது வந்து ஒரு பெரிய கேள்வி. ஏற்கனவே நிதிச்சுமை அதிகமாக 10 லட்சம் கோடி 6 கோடி கடன்களுக்கு போட்டு நம்ம விமர்சிச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க அறிவிச்சிருக்கக்கூடிய திட்டங்கள்லாம் இன்னும் நிதிச்சுமை அதிகரிக்க போறோம். அதை எப்படி சமாளிக்க? நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன். எங்களுடைய அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது திறமையாக செயல்பட்டு கொரோனா காலத்தில் கூட ₹1 வரி வருமானம் இல்லாத போதே சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசு. அதனால் வருவாயை பெருக்கி நாங்கள் அறிவிக்கப்பட்ட நலத்திட்ட உதவிகள் முழுமையாக வழங்கப்படும். 5 நாளைக்கு முன்னாடி தான் உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது இங்க தொகை அறிவிக்கிறதெல்லாம் வந்து எப்படி நடைமுறை சாத்தியமா இருக்கு, அதுக்கான வரையறை இருக்கான்னு உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு தாங்க நான் சொல்றேன், வருவாயை உயர்த்தி பெருக்கி அதன் மூலமாக நாங்கள் அறிவிக்கப்பட்ட இந்த திட்டத்தை மக்களுக்கு வழங்கப்படும். அது இப்ப எல்லாம் எப்படிங்க சொல்ல முடியும்? வரி ஏத்துறாங்களா இல்லையா? நீங்க கேட்கிற கேள்வி எல்லாம் அதாவது வரி உயர்த்துறது பல இருக்குது, புரியுதுங்களா? இன்றைக்கு வரி உயர்த்துவதற்கு பல்வேறு வழிகள நிதியில் இருக்குது. அந்த நம்முடைய நிதி துறையை சேர்ந்தவர் நிபுணர்கள் மூலமாக எந்தெந்த வகையில வரி பெருக்க முடியுமோ உயர்த்த முடியுமோ அதை உயர்த்தி நாங்கள் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு தேவையான நிதியை பெற்று திட்டங்களை செயல்படுத்தும்.